ஆனந்தி, தங்கத்தின் விலை ஒரு சவரன் என்பது ஆபரண தங்கம் 1 லட்சத்தை தாண்டி விட்டது என்றவுடன் ஒரு புலம்பல் பெரிய அளவு கேட்க ஆரம்பித்து விட்டது. நகை வாங்க வேண்டும் என்று திட்டம் வைத்துக் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக நாம் பலரிடம் பேசிக் கொண்டிருந்த போது நம்முடைய நண்பர் சீனிவாசன் என்பவர் ஒரு தகவலை தெரிவித்தார். அது சற்று வித்தியாசமான பார்வையில் தகவல் இருந்தது. அதாவது தங்கத்தின் விலை உயர்ந்ததை ஒட்டி பார்க்கும் பொழுது இந்தியாவில் உள்ள பெரும்பாலானோர் தற்போது லட்சாதிபதிகளாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு தகவலை பகிர்ந்தார். உண்மையிலே அதை யோசித்து பார்க்கும்போது இந்தியாவிலே பெரும்பாலான குடும்பங்கள், நீங்கள் 90% குடும்பங்களை பார்த்திருந்தால் குறைந்தபட்சம் 1 சவரன் தங்கமாவது வைத்திருப்பார்கள். கடன் வாங்கியாவது தங்கத்தை போட்டு அந்தஸ்தாக பார்க்கப்படுவதால் கடன் வாங்கியாவது தங்கத்தை வாங்கி அனுப்புபவர்கள் பெரும்பாலோர் இருக்கிறார்கள். எனவே பெரும்பாலான வீட்டில் குறைந்தபட்சம் 1 சவரனாக இருக்கும். எனவே ஒவ்வொரு சவரனும் தற்போது 1 லட்சத்தை தாண்டி இருப்பதால் அனைவருமே லட்சாதிபதிகளாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு தகவலை பகிர்ந்தார். உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான பார்வையிலே பார்க்க வேண்டி இருக்கிறது. என்றால் தங்கத்தின் விலை உயர்வு ஒரு பக்கம் பலருக்கு கிளியை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலானோர் தற்போது இந்தியாவில் வசிக்கின்ற பெரும்பாலான குடும்பங்கள் தற்போது லட்சாதிபதி குடும்பங்களாக மாறிவிட்டன என்பதை இந்த தங்கத்தின் விலை உயர்வு ஒரு வகையை எடுத்து காட்டுகிறது. என்றால் இந்தியாவிலே தங்கம் வாங்குவது என்பது உலக அளவிலேயே அதிக அளவு குடும்பத்தில் தங்கம் வைத்திருப்பது என்பது இந்தியாதான். அதிலும் தென்னிந்தியா, குறிப்பாக தமிழகத்திலே பெரும்பாலானோர் வீடுகளில் எல்லாம் தங்கம் நிச்சயம் உண்டு. என்றால் தங்கம் இங்கு ஒரு சமூக அந்தஸ்து பொருளாக பார்க்கப்படுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியாவிலே பெரும்பாலான குடும்பங்கள் தற்போது லட்சாதிபதி குடும்பங்களாக மாறிவிட்டனர் என்று சொன்னால் மிக இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அந்த தங்கம் வாங்குவதற்காக அவர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்பது வேறு கதை. ஆனாலும் அவர்கள் 1 சவரனாக வைத்திருப்பதால் அவர்கள் நிச்சயமாக லட்சாதிபதி குடும்பங்கள் என்று சொல்வதிலே எந்த தவறும் இல்லை என்றுதான் பலரும் இந்த கோணத்திலேயும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான கோணமாக இருப்பதால் இந்த நிகழ்விலே தற்போது பதிவு செய்கிறோம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.